வணக்கம். நான் உங்கள் ஹரிஸ். டிப்பரில் எல்லாம் மண் பிடிச்சிருந்துச்சிங்க. மண் நேற்று ஓட்டுற வேலை இருந்துச்சு. இந்த தடம் போடணுன்னு கீழே இருந்த களிமண்ணெல்லாம் அள்ளிட்டு போய் அந்தாண்ட போட்டுச்சுங்க. அதெல்லாம் டிப்பர்லேயே பிடிச்சிருந்துச்சின்னு அதை கடப்பாறையை வச்சு குத்திட்டு எல்லாம் மண்ணை வாரி கடாசி விட்டு கூட்டிட்டு க்ளீனாக கூட்டி முடிச்சதுக்குள்ளே நிறைய சோளம் இருக்கிறதுக்கு வண்டி வந்துருச்சு. அப்புறம் டோரை போய் சாத்திட்டு அப்புறம் வண்டியை கொடுத்துட்டு அப்புறம் நம்மளை கருது பொறுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி வளையக்குள்ளே இல்லைங்க, இந்த வளையத்தில் இப்போ வண்டி அப்போல்லாம் நிறைய சோளம் இடிபட்டு ஒரு 4 சோளம் மட்டும் அந்த வளைவிலே விழுந்துவிடும். அதிகபட்சம் ஒரு 4-3 விழுந்துருங்க அந்த இடத்துலையே. அப்புறம் உள்ளே இருக்க சோளம்லாம் 1-2 இந்த பொல சோளம் ஊனிருப்போம். அந்த செடியெலாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அந்த வீக்காக இருக்க செடியெலாம் வந்து விழுந்துருங்க, உள்ளே விழுந்து கிடக்கும். விளையிறதுக்கு முன்னாடியே விழுந்துடும் அது. அந்த மாதிரி சின்ன சின்ன சோளமாக இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி வண்டி மிதிப்படக்குள்ளே இந்த மாதிரி நிறைய சோளம் அப்படியே உடச்சி விட்ட மாதிரி ஆகி போயிடுங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து எடுக்கணும். எல்லாம் அப்படியே உதிரியாக கிடக்கும். பிரியாணி அப்படி உதிரியாக இருக்குது, இப்படி ஒட்டாமல் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கெடுக்கக்குள்ளே அப்படியே உதிரியாக விழுந்து போயிடுங்க. அப்புறமேட்டுக்கு பரம்பு எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் கொட்டியாச்சுங்க. அது கொஞ்சம் பெரிய ரோடு தான், அதில் கொட்டியாச்சுங்க. அப்புறம் கொட்டி பரம்பளவு போட்டு நிறைய விட்டு அப்புறமேட்டுக்கு அப்போ 5 கிலோ போட்டணும். 5 கிலோ மாட்டி விடணும். அவர்கிட்ட 5 கிலோ மாட்டி விட்டு அப்புறம் காலில் அதுக்கு முன்னாடி ஒரு கிண்டு விட்டு 2வது கிண்ட ஆரம்பிச்சிட்டேங்க. இது கிண்டி ஓரத்துக்குள்ளே கால் ஒரு வழி ஆயிடுச்சு. அதுலேயும் நம்மளை விடலையே, மருந்து அடிக்க ஆள் வந்துட்டாங்க, போன்னு சொல்லிட்டாங்க. மருந்தை கரைச்சிட்டு பாருங்கள், மருந்து எப்படி சக்கச்சவேருன்னு இருக்கா, தக்காளிக்கு அடிக்கலான்ட்டுங்க. டோஸ்லாம் பெருசாக இல்லை, லைட் டோஸ் தாங்க. ஓரளவுக்கு இந்த வேப்பெண்ணெய் இந்த மாதிரி மருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு சாயந்தரம் உடனே தீவனப்புல் வேறு இந்த கேப்பில் வெட்டி போட்டு வந்துட்டேங்க மாட்டுக்கு. அப்புறம் குமிக்கிற வேலை. அப்புறம் குமிச்சு முடிக்கிறதுக்குள்ளே எப்பா ஒரு வழியாக ஆகிட்டேங்க.